இந்த வீட்ல குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது உனக்கு தாண்டி பிறக்கணும். சந்தோஷ் உன் பேச்ச கேட்காததால இப்போதைக்கு அதுக்கு வழி இல்ல. சோ அபிக்கு மட்டும் குழந்தை பிறந்துடவே கூடாது. ஆனா இப்போ அபியும் சஞ்சீவும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியலடி. அபின்னு ஒருத்தி இருந்தா தானமா அவ சஞ்சீவ் கூட சேர்ந்து வாழ்வா? அவளுக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கும். அபின்னு ஒருத்தி இல்லனா? என்னடி சொல்ற? ஆமாமா, அபி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளால நமக்கு ப்ராப்ளம் தான். அதனால அனு கதைய முடிச்ச மாதிரி அபி கதையும் முடிச்சிடலாமா? கொலையா? என்ன ஸ்ரீஜா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? அனுவ கொண்டுட்டு நம்ம மாட்டிக்காம தப்பிச்சதே பெரிய விஷயம். இப்போ அபியையும் கொண்டுட்டு நம்ம மாட்டிக்கிட்டா ஐயோ என்ன பண்றது? யோசிப்போம். மா, நம்ம மாட்டிக்காம அபியை கொல்றதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குமா? என்ன பிளான் டி? அபியை எப்படியாவது ஒரு நைட் இந்த வீட்ல தனியா தங்க வச்சிடணும். அப்படி தங்க வச்சுட்டா போதும், நம்ம ஈஸியா நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி அபிய கொன்னுடலாம். அபி தனியா இந்த வீட்ல இருந்தா அவ எப்படி ஸ்ரீஜா சாவா? அவளா சாக மாட்டா, நாம தான் சாவடிக்கணும். நைட் அபி தனியா இந்த வீட்ல இருக்கும்போது நம்ம ரவுடிகளை இந்த வீட்டுக்கு வர வச்சு அபிய கொன்னுட்டு வீட்ல இருந்து எதையாவது திருடிட்டு போக சொல்லலாம். அப்படி திருடிட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஆள் இல்லாத வீட்ல திருடங்க திருட வந்தாங்க, அபி அவங்கள தடுக்க பார்த்தா, அதனால அபிய கொன்னுட்டு கிடைச்சத திருடிட்டு ஓடிட்டாங்கன்னு நினைப்பாங்க. கரெக்டா? செம்ம பிளான் ஸ்ரீஜா. அதெல்லாம் சரிதாமா. என்ன ரீசன் சொல்லி எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு அபிய மட்டும் எப்படி இங்க இருக்க வைக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. அதனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா ஆபீஸ் பிரஷர்ல சஞ்சீவ் வரமாட்டான். சஞ்சீவ் வராட்டி அபியும் வரமாட்டா. ரெண்டு பேரும் வீட்லயே இருந்துருவாங்க. நம்ம மாயாவை வச்சு நைட் எப்படியாவது சஞ்சீவா ஆபீஸ்ல தங்க வச்சுட்டா போதும். அப்புறம் நீ சொன்ன மாதிரி அபிய ஈஸியா கொண்டுடலாம். மா, என்னை விட நீ நல்லா தான் யோசிக்கிற. ஐடியா எல்லாம் ஓகேமா. இதுக்கான வர்க்க இப்பவே இனிஷியேட் பண்ணலாம். வா. சரி வா போலாம். இந்தாங்க. வா சிந்தாமணி, சாப்பிடு. போறோம். ஆர்டர் பண்ணிருக்கோம், வரோம். ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ண? நீ என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என் வாழ்க்கை மாறப்போகுது, எல்லாரும் மாதிரியும் நானும் சந்தோஷமா இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா என் நம்பிக்கைய நொறுக்கிட்டே சஞ்சீவ். நீ என்கிட்ட எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே உயிரோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஆமா சஞ்சீவ், அபி எங்கடா? சாப்பிட வரல? தெரியலமா. ஏன் வரல? சரி, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்.
அபி, அத்தை சொல்லுங்க அத்தை. ஏமா சாப்பிட வரல? பசி இல்ல அத்தை, நீங்க போய் சாப்பிடுங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் சாப்பிட வர மாட்டேங்கிற? வா, 2 இட்லியாவது சாப்பிடு. வேண்டாம் அத்தை. சாப்பிட சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ராத்திரி வெறும் வயித்தோட படுக்க கூடாது. வா, ஜூஸ் போட்டு தரேன். அத்தை சொன்னா கேளு. வா. வேண்டாம் அத்தை. அபி, நீ ஏன் சாப்பிட வரல? அபிக்கு பசி இல்லையாண்டா, அதான் ஜூஸாவது குடிமான்னு கூட்டிட்டு வந்தேன். சரி. நீ இருமா, இப்ப வந்துடுறேன். அபி, இந்தாமா. மா, ஏதாவது பேசு. அண்ணே, சொல்லுமா. நாம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சுண்ணே. எப்பண்ணே போலாம்? ஆமாங்க, 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே குடும்பத்தோட போலான்னு நினைச்சேன். அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கு. கோயிலுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சா போகவே முடியாதண்ணி. திடீர்னு முடிவெடுத்து சட்டுன்னு போயிட்டு வந்தாதான் முடியும். என்ன சொல்றீங்க? நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? போலாமே. சீதா, நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? எனக்கு ஓகே தாங்க. பசங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கும்ல. எனக்கு ஓகே தான்ப்பா, நான் வரேன். சரி. சஞ்சீவ், நீயும் வரல? டேய், வரமாட்டேன்னு சொல்றா. அப்பா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு. ஓ. திடீர்னு மீட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ண முடியாது. நான் வரலப்பா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. அப்படியா? சரிடா, நாங்க அபிய கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம். இல்லத்த, நானும் வரல. அபி, ஏமா? எல்லாரும் போயிட்டா சஞ்சீவ் மட்டும் எப்படி தனியா இருப்பாரு? அவர் உதவிக்கு யாராவது இருக்கணும் இல்ல, அதான் நான் இருக்கேன். ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்திங்கிற மாதிரி உன் புருஷன் இருக்கிற இடம் தான் உனக்கு கோவில்னு சொல்லு. எப்படியோ இதுங்க ரெண்டும் நாம நினைச்ச மாதிரி நாளைக்கு வரமாட்டேன்னு அடிச்சுங்க. சரி, சஞ்சீவ் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒரு நாள் போலாம். ஐயோ, மீனுக்கு தூண்டில் போட்டா சிரிப்பு வந்து மாட்டுதே. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணி, கோயில் விஷயத்த பேச ஆரம்பிச்சு இப்படி போக வேண்டாம்னு முடிவு பண்ணா எப்படி அண்ணி? ஆமா சீதா, கோயிலுக்கு போறதுன்னு பேச்சு எடுத்தாச்சு. நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சஞ்சீவ் வேணா இன்னொரு நாளைக்கு வரட்டும். சரிங்க. நீ என்னம்மா ஜூஸ குடிக்காம இருக்க? குடி. இல்ல, நான் ரூம்ல போய் குடிச்சுக்கிறேன் அத்தை. எப்படியோ ஒரு வழியா இவங்களெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போக ஒத்துக்க வச்சாச்சு.
சஞ்சீவ் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டான்னு நான் நினைக்கும் போது என் மனசுல ஓடின முதல் விஷயம் என்னன்னு தெரியுமாக்கா? சஞ்சீவ் என்ன ஏத்துக்கிட்டா, நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம், இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நீ சீக்கிரமா என் வயித்துல குழந்தைய வந்து பிறந்துருவேன்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீயும் நானும் இந்த வீட்டுல ஒன்னா வாழ போறோம்னு நினைச்சேன். ஆனா இனி அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுக்கா. சஞ்சீவ் என்கிட்ட டைவர்ஸ் அப்ளிகேஷன்ல கையெழுத்து வாங்கிட்டான். இன்னும் ஒரு வருஷத்துல நாங்க 2 பேரும் பிரிய போறோம். இந்த உலகத்திலேயே நான் அதிகமா விரும்பினது 2 பேரு தான். ஒண்ணு இன்னொன்னு சஞ்சீவன். நீ இறந்து என்னை விட்டுட்டு போயிட்ட. சஞ்சீவனுக்கு டைவோர்ஸ் கொடுத்து என்னை விட்டு பிரிஞ்சு போறான். இனி நான் என்னக்கா பண்ண போறேன்? நான் எல்லாரும் இருந்தோம் நான் அனாதை ஆயிட்டேனேக்கா. ஸ்ரீஜா, ஏய் ஸ்ரீஜா. என்னம்மா? என்ன ஸ்ரீஜா யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு கோவிலுக்கு போறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஓ, அபி செத்தா நம்ம மாட்டிப்போம்னு பயப்படுறியா? நாம ஏமா மாட்டிக்க போறோம்? அதான் பிளான் தெளிவா இருக்குல்ல. நாளைக்கு அபி சஞ்சீவ தவிர நம்ம எல்லாரும் தான் கோவிலுக்கு போக போறோம். சோ அபி செத்தா நம்ம மேல யாருக்கும் சந்தேகமே வராது. சஞ்சீவ் மட்டும் மிட் நைட் லேட்டா வீட்டுக்கு வந்தா போதும். அது கூட மாயா பாத்துக்குவா. சஞ்சீவ் வரதுக்குள்ள ஆளுங்களை வச்சு அபிய கொன்னுட்டு ஆள் இல்லாத வீடுன்னு நினைச்சு திருட வந்திருக்காங்கன்னு நினைச்சு அபி அவங்கள தடுக்க பாத்திருக்கா. அதனால அவளை கொன்னுட்டு வீட்ல இருக்கிற நகை பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டானுங்கன்னு கதையை கட்டிவிட்டா போதும். அப்புறம் ப்ராப்ளம் சால்வ். அப்புறம் ஈஸியா அத்தை கிட்ட இருக்கிற பவரை இறக்கி இந்த சொத்தையை நம்ம பேர்ல எழுதி வாங்கிட்டு எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு நாம நினைச்ச மாதிரி நம்ம 2 பேரும் மட்டும்
இந்த சொத்து ஃபுல்லா அனுபவிக்கலாமா? சூப்பர். நாளைக்கு நைட் அபிய கொல்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேமா. அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணா போதும். யாருமே இல்லாத அனாதையா என்கிட்ட வந்து சேர்ந்த உன்னை ஆளாக்கி விட்டதுக்கு எனக்கு காட்டுற விசுவாசமாடா? டேவிட்னா சென்னையே அலரும், ஆனா என்னையவே காட்டி கொடுக்கல. இப்ப நீ தெரிஞ்சுக்கோடா நான் யாருன்னு. செத்து தொலைடா. என்கிட்டயேவா? என்ன போன்? சொல்லுங்க மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். ம். ஆளு போட்டோ அனுப்பிட்டு டைம் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, தெளிவா செஞ்சுட்டு போயிடுறேன். நாளைக்கு நைட்டு லொகேஷனும் அபியோட போட்டோவும் நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நான் சொல்லும்போது நீயும் உன் ஆளுங்களும் வந்து அபி கதையை முடிச்சிருங்க. ஓகே மேடம். மா, நாளையோட இந்த அபி சாப்டர் க்ளோஸ் மா. அம்மா பொன்னியம்மன் தாயே, இவ்வளவு நாளா நாங்க எல்லாரும் உன்னை பார்க்க வரலன்னு எங்களை தப்பா நினைக்காத. இன்னைக்கு நாங்க எல்லாரும் உன்னை பார்க்கறதுக்கு உன் சன்னதிக்கு வரப்போறோம். நீதான் எல்லாருக்குமே ஒரு அம்மா தான் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி எங்களை பாத்துக்கணுமா? சந்தோஷ், கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய பொருள் எல்லாம் கார்ல வச்சுட்டல? ஆமாமா, வச்சுட்டேன். பத்திரமா இருங்க. நைட்டு ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அபி தனியா இருப்பா. ஓகேம்மா.